வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கம்பெனி இருக்கும். ஒரு ரிப்போர்ட்டிங் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட இன்னொரு கம்பெனி ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா, அந்த லாகின் வந்து நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு, அடுத்து நம்ம யூசர் போட்டு அடுத்த கம்பெனி எனேபிள் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து ஒரே லாகின்ல நம்ம வந்து மல்டிபிள் கம்பெனியோட ரிப்போர்ட்ஸை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து ஓடோல இருக்கு. அதை வந்து நம்ம எப்படி பார்க்கறது, எப்படி நம்ம என்ட்ரி வச்சு எப்படி எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே மல்டிபிள் கம்பெனி எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஏபிசி கம்பெனி அப்புறம் ஏபிசி எஸ்டிமேட்டட் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டுமே எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஸோ இப்போ ரெண்டுமே எனேபிள் பண்ணேன் அப்படின்னா ரெண்டுக்கான ரிப்போர்ட்டுமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து ஏபிசி கம்பெனி அப்படின்றத கொடுத்துக்கிட்டு, ஸோ ஒரு கான்டாக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? புதுசா நான் XYZ கம்பெனி. ஓகேங்களா? ஸோ மெயில் ஐடி யூசர் நேம் எல்லாமே கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து ஐ மீன் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துக்கிறேன். ஸோ தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி ஃபார் ஆல் கம்பெனி அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ரெண்டு கம்பெனிலுமே இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்வென்ட்ரியில் ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து நியூவாக ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படின்ற பென் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் நம்பர்ஸ் அப்படின்ற கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட இதுவுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி பார் விசிபிள் கம்பெனி ஆல் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம கம்பெனி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து இந்த கம்பெனியில் தான் விசிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னாலும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி கம்பெனியில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நியூ. ஸோ ஏபிசி கம்பெனியில் நான் XYZ அப்படின்ற கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பென். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 குவான்டிட்டி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கான வேல்யூ 100 ருபீஸ். ஸோ இது வந்து டேக்ஸ் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம எடுத்து விடனாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ ப்ராடக்ட்டும் ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வேலிடேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து நான் வந்து XYZ கம்பெனியில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? தென் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே எஸ்டிமேட்டட் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கம்பெனியில் வந்து நான் நியூ அப்படின்ற கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் அதே XYZ கம்பெனி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ பென் டைப் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 500 குவான்டிட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து 110 ரூபா அப்படின்ற மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸில் வந்து எஸ்டிமேட்டடாக பர்ச்சேஸ் கொடுப்பாங்க. டேக்ஸ் ஐ மீன் அந்த டேக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எஸ்டிமேட்டட் கொட்டேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டேக்ஸ் இன்வெஸ்ட்லாம் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அப்படியே சென்ட் பண்ணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதையும் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டு இங்கே ரிசிப்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் வேலிடேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்வென்ட்ரிக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெசிப்ட் வந்து இன்டர்னல் அப்புறம் டெலிவரி நோட் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மல்டி கம்பெனி வந்து ரெண்டு கம்பெனி எனபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் வந்து ரெண்டு, இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டு. ஸோ அந்த ரெண்டு கம்பெனிக்குமே ஆகக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து இங்கே காமிக்குது. வேற ஹவுஸும் நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ ஏபிசி கம்பெனி அப்புறம் ஏபிசி கம்பெனி எஸ்டிமேட்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாக் வந்து பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட்டிங்கில் ஸ்டாக் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல் வேர் ஹவுஸ் ஏபிசி கம்பெனி அப்புறம் ஏபிசி எஸ்டிமேட்டட் இப்படி ரெண்டுமே இருக்கும். ஸோ நம்ம இதில் எந்த கம்பெனி எடுத்து விட்றோமோ, ஸோ எந்த கம்பெனி டிக்ல இருக்கோ அதோட ஸ்டாக் மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் பென் அப்படின்றத டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ ஏபிசி கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்து குவான்டிட்டி வந்து ஆன் ஹேண்ட்ல இருக்கு. ஸோ 1000 குவான்டிட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டிமேட்டட்ல வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அதே பென் அப்படின்றத நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 500 இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ரெண்டு கம்பெனியோட ஸ்டாக்கையும் மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ டைப் பண்ணீங்கன்னா தெரியும் 1500 அப்படின்றது உங்களுக்கு எனபிள் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட்டையும் வந்து ஐ மீன் கம்பெனி வைஸாக நம்ம வந்து பிரித்து பார்த்துக்க முடியும் ஒரே லாகின்ல இருந்த மணிக்கே. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ சேல் ஆர்டர் ஒன்று வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஏபிசி கம்பெனி மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நியூவாக ஒரு சேல் ஆர்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ட்ரிபிள் ஏ கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு நியூ கம்பெனி வந்து நான் கிரியேட் பண்ணுறேன்.
ஸோ நான் கிரியேட் அண்ட் எடிட் கொடுத்துட்டு ஸோ இங்கேருந்து மணிக்கே நான் வந்து ஃபுல்லாக அட்ரஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து நம்ம இன்டர்லிங்க் மூலிமா டேரெக்டாக நம்ம கான்டாக்ட்குள்ளேயும் போய்க்க முடியும். ஓகேங்களா? தென் நான் வந்து பார்த்தீங்கன்னா AAA கம்பெனி அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா பென் அப்படின்ற ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து டெலிவரி கொடுக்குறேன். யாருக்கு? AAA கம்பெனிக்கு. ஓகேங்களா? இதில் ஒரு 500 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். 150. ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கொடுக்கணும்னாலும் நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிவரியுமே நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். அவைலபிள் ஸ்டாக் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து வேலிடேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இன்னொரு கம்பெனி இருக்கு இல்லையா, அதுலேயுமே நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்து இன்வாய்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்வாய்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் இங்கேருந்து மணிக்கு இங்கே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னே இங்கே வந்து நமக்கு இன்வாய்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு கம்பெனிக்கு நம்ம அதே மாதிரி சேல் ஆர்டர் ஒன்று வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ எஸ்டிமேட்டட் அப்படின்றதுக்கு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே உங்களுக்கு காமிக்கும். அந்த கம்பெனியில் எத்தனை சேல் ஆர்டர் போட்டிருக்கோம், இந்த கம்பெனியில் எத்தனை சேல் ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்றது காமிக்கும். ஸோ நான் நியூவாக சேம் அதே கஸ்டமருக்கே நான் போடுறேன். AAA கம்பெனி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். சேம் அதே ப்ராடக்ட் பென் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 200 குவான்டிட்டி போடுறேன் இந்த கம்பெனியில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 அப்படின்றது ரேட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் எடுத்து விடனா எடுத்து விட்டுக்கலாம். ஓகேங்களா? 40,000 அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கன்ஃபார்ம் பண்ணி டெலிவரி கிரியேட் ஆகிடுச்சு. தென் வேலிடேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கிரியேட் இன்வாய்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரியேட் இன்வாய்ஸ் பண்ணிவிட்டு நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயுமே நம்ம வந்து கோ டு கான்ஃபிகரேஷன் ஒரு நிமிஷம். அட்ரஸ் எதுவுமே நான் ஃபில் பண்ணல. ஸோ நான் அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்வாய்ஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாக்கில் போய் பார்க்கலாம். ஸோ நான் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டிங்கில் ஸ்டாக்கில் ஸோ 2 கம்பெனியுமே எனபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏபிசி கம்பெனி மட்டும் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பென் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 500 குவான்டிட்டி இருக்குது. தென் அதுக்கப்புறம் நான் வந்து எஸ்டிமேட்டட் இதுக்கும் போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பென் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 போக பேலன்ஸ் 300 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓவராலாக டோட்டல் நம்ம பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ 2 கம்பெனியுமே சேர்த்து நான் பார்க்குறேன் ஸ்டாக்கு. ஸோ 800 குவான்டிட்டி இருக்குது. அதில் ஒரு 500, இதில் ஒரு 300. ஓகேங்களா? ஸோ 800 குவான்டிட்டி இருக்குது. தென் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம அவுட்ஸ்டாண்டிங் பார்க்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ வந்து ஏபிசி கம்பெனி உள்ள போய்க்கிறேன். அக்கௌண்டிங்கில் ரிப்போர்ட்டிங்கில் ஸோ பார்ட்னர் லெஜர் அப்படின்றத அடிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பார்ட்னர் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து நம்ம சப்ளை பண்ண AAA கம்பெனியோட எடுக்கிறேன் அவுட்ஸ்டாண்டிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 75,000 இருக்கு. ஸோ இங்கே வந்து நான் கம்பெனியை வந்து மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி நான் வந்து கம்பெனியை மாற்றுறேன். ஸோ கம்பெனி மாற்றிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம AAA கம்பெனியோட இன்வாய்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே அக்கௌண்டிங்கில் கம்பெனி ஏபிசி கம்பெனியோட இதில் ஃபர்ஸ்ட் ஒன் போட்டோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து 75,000 இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்பெனி ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதோட இன்வாய்ஸ் வந்து 75,000. ஓகேங்களா? தென் நான் என்ன பண்ணுறேன்னா அதே AAA எஸ்டிமேட்டட் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40,000 இருக்குது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிலையுமே இருக்குது. அங்கே 70,000 இங்கே 40,000 இருக்குது. இப்போ வந்து தனித்தனியாக நீங்கள் ஒரே லாகின்ல ரெண்டுமே தனித்தனியாக அவுட்ஸ்டாண்டிங் பார்த்துக்கலாம். தென் இப்போ வந்து ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ஐ மீன் 2 கம்பெனிலையும் இந்த AAA கம்பெனிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே ரெண்டையும் சேர்த்திங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1,15,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து பிரித்து பார்த்துக்கலாம் ஸ்டாக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா சேல் அதே மாதிரி சேல் இன்வாய்ஸ் போடுறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அக்கௌண்டிங்கில் ஐ மீன் சேல்ஸில் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தமே இன்வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்வாய்ஸ் பண்ணியிருக்கோம். அதே எந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏபிசி கம்பெனி அப்படின்றதுல. இதே இது நான் இங்கே இருந்த மணிக்கு எஸ்டிமேட்டட் இன்னொரு கம்பெனியோட சேல் ஆர்டர் பார்க்குறேன். ஜஸ்ட் 3 தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ ரெண்டையுமே சேர்த்து பார்க்கணுனாலும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரே எவ்வளோ சேல் ஆர்டர் நம்ம வந்து ப்ரொவிசிட் பண்ணியிருக்கோம் 2 கம்பெனிலையும் சேர்த்து அப்படின்ற மாதிரியான
ரிப்போர்ட்டிங்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஓடோல பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.